அண்மை செய்தி 175 சிறப்பு பள்ளிகளில் மதிய உணவினை அரசு பள்ளி சத்துணவு மையத்திலிருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. வரும் ஜூன் மாதம் முதல் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு அரசு தரப்பில் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. 175 சிறப்பு பள்ளிகளில் காலை மாலை வீடு திரும்பும் 5725 மாணவர்களுக்கு மதிய உணவினை அரசு பள்ளி சத்துணவு மையத்திலிருந்து வரும் ஜூன் மாதம் முதல் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசு பள்ளி சத்துணவு மையத்திலிருந்து சிறப்பு பள்ளி மையங்களுக்கு உரிய நேரத்தில் மதிய உணவினை பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்லவும், சிறப்பு பள்ளி பயனாளிகளுக்கு உணவினை முறையாக வழங்கிடவும் பொறுப்பாளர்களை துறை மூலம் நியமிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு பள்ளி மாணவர்கள் மதிய உணவினை உட்கொள்ள தேவையான தட்டு, டம்ளர் போன்றவற்றையும் மதிய உணவினை சூடாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு சென்று வழங்குவதற்கான கொள்கலன் மற்றும் உபகரணங்கள் ஏற்பாடு செய்திட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு மையத்திலிருந்து உணவு வழங்க பொறுத்தவரையில் ஜூன் மாதம் முதல் வழங்கிட தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.